அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைய நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். நாளைய நாளில் பணவரவுக்குண்டான பரிகாரங்கள் நம்ம என்ன செஞ்சோம்னாலும் அது கை மேலே பலன் கொடுக்கும். சரி, நாளைய நாளில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தரலாம். நாளைக்கு ஜூலை மாதம் 10ஆம் தேதி ஆனி மாதத்தின் 26ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருடைய வழிபாட்டிற்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை எல்லாம் தகர்த்தெறிஞ்சு மங்கள காரியங்களை நடத்தி தரக்கூடிய குரு பகவானுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக ஆனி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியானது இந்த நாள் முழுக்கவே நமக்கு இருக்குது. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் சிறப்பு வாய்ந்தது தான் அப்படின்னாலும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் தனி சிறப்பு உண்டு. அந்த சிறப்போடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி இன்னும் தனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் அது வரக்கூடிய அந்த கிழமையை பொறுத்தும் அதனுடைய சிறப்புகள் அதிகமாகும் அப்படின்னே சொல்லலாம். ஆனி மாத பௌர்ணமியை நம்ம குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். இந்த குரு பூர்ணிமாவானது குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையிலே வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமான நாட்களில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்கும் பலன்கள் கொஞ்சம் தாமதமாகுது அப்படின்னாலுமே இதுபோல் பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் நம்ம ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்தது 100% நமக்கு உடனே பலன் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். அதன்படி பார்க்கும்போது சக்தி வாய்ந்த இந்த ஆனி மாத பௌர்ணமி, அதாவது குரு பௌர்ணமி நாளில் நாம் இப்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், சில விசேஷமான சேர்க்கைகள் அல்லது திதிகள் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் பற்றி வீடியோ போடுவேன் அப்படின்ட்டு. அதன்படி குளித்த நிறைய பேருடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா என் கூட கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இது இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக குளித்தாவே நமக்கு உடம்புக்கு நல்லது தான். ஆனால் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி குளிக்கும்போது உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கும். உங்களுடைய ஆறா கிளென்சிங் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்மளுடைய உடல் மனம் ரெண்டுமே முழுமையாக சுத்தம் செய்யப்படுது அப்படின்னே சொல்லலாம். மேலும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் கிடைக்காத பொருளை ஒன்றும் நான் தண்ணீரில் சேர்த்துங்கன்னு சொல்லவே மாட்டேன். எல்லாமே நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை சேர்த்து சொல்லுவேன். இல்லைனா பவர்ஃபுல்லான சிம்பிள் ஏதாவது தண்ணீரில் வரைஞ்சி குளிங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அதன்படி பார்க்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமும் ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். இதை யாரெல்லாம் எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா, பணத்தேவை பூர்த்தி ஆகணும், வீட்டில் எப்போதுமே நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி பெருகணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக எடுத்துக்கலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். வீட்டில் ஒரு வேளை அசைவம் செஞ்சிட்டிங்க சாப்பிட்டுட்டிங்கனாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்தது இதை குழந்தைங்க பயன்படுத்திக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக பயன்படுத்தலாம். அதில் எந்த தவறுமே கிடையாது. குறிப்பாக குழந்தைங்க கொஞ்சம் படிப்பு டல்லாக தான் இருக்குது, சரிவர படிக்க மாட்டாங்கிறாங்க, படித்தாலும் மனசில் பதிய மாட்டேங்குது அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த குளியல் முறையை எடுத்துக்கிறது மூலமாக நல்ல ஒரு ஞாபக சக்தி அதிகரிக்கும், நல்ல ஒரு படிப்பு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டோட படிப்பாங்க அப்படின்னே வச்சுக்கலாம். ஏன்னா குரு அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறவர், சரிங்களா? அப்படி இருக்கும்போது அந்த குருவுக்குரிய ஒரு நாள் தான் இது. அதனால் நீங்கள் பசங்களுக்கும் இந்த குளிக்கும் தண்ணி மெத்தடு பயன்படுத்துங்க. சரி, இதை எப்படி ரெடி பண்ணும் அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் பால் தேவைப்படுது, பசும்பால் தேவைப்படுதுங்க. இந்த பால் சந்திரனுடைய அம்சம் பொருந்தியது அப்படின்னே சொல்லலாம். சந்திரனுக்குரிய பௌர்ணமி திதியாக இருக்கிறதுனால நம்ம இதை எடுத்துக்கணும். அதிகப்படியாக வேணாம், ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட போதும். காய்ச்சாத பசும்பாலை எடுத்துக்கோங்க. இதை ஒரு டம்ளரில் ஊற்றிக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணீர் கலந்துக்கோங்க, லைட்டாக கலந்துக்கோங்க.
இப்போ உங்களுக்கு பசும்பால் கிடைக்கல, பாக்கெட் பால் தான் கிடைக்குது அப்படிங்கும்போது அந்த பாக்கெட் பாலையும் நீங்கள் காய்ச்சறதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்கிற மாதிரி வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ பால் கூட கொஞ்சம் தண்ணீர் மிக்ஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள்னு பார்க்கும்போது குரு பகவானுக்கு உரிய மஞ்சள் தூள் வந்து போடணும். இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் பிடிச்சமான ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலும் இன்றைக்கி குருச்சந்திர சேர்க்கையும் இருக்குது. நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இதை பற்றி தெரியும். ஏன்னா இது கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய அற்புதமான சேர்க்கை. இது நம்ம ஜாதகத்தில் இருந்ததுனாவே நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கும். இன்றைய நாளில் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது. அதாவது குருவுக்குரிய நாளில் சந்திரனுக்குரிய திதி வந்து இருக்குது. அதனால் அவசியம் சந்திரனுக்குரிய இந்த பாலையும் குரு பகவானுக்குரிய இந்த மஞ்சளையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறது சிறப்பு. இப்போ இது ஒரு சிட்டிகை அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது குளிக்கக்கூடிய தண்ணீர், சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ, அதை நீங்கள் ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அந்த டம்ளரில் வச்சுருக்கீங்க இல்லையா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 2-3 சொட்டு அந்த தண்ணீரில் வந்து நீங்கள் கலந்துக்கோங்க. கலந்துட்டு உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல், அதாவது ரைட் ஹேண்டினுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த தண்ணீரினுடைய மேற்பரப்பில் பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ரேக்கி சிம்பிளில் முக்கியமான இடத்து பிரிக்கக்கூடிய இந்த டாலர் சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கிறீங்க. இந்த இடத்துல நம்ம கையை தான் வந்து பேனாவை யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம குரு விரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த குரு விரலை பயன்படுத்தி தான் இந்த சிம்பிளை வந்துட்டு நம்ம வரைய போகிறோம். இன்னொரு முறை ஞாபகப்படுத்திடுறேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கலவையை இந்த தண்ணீரில் கலந்துட்டு அதன் பிறகு தான் நம்மளுடைய விரலை பயன்படுத்தி இந்த டாலர் சிம்பிளை வந்து தண்ணீரில் வந்து வரையணும். அதன் பிறகு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கும் குளிக்கலாம், உடம்புக்கும் குளிக்கலாம். அடுத்து உங்கள் கணவர் குளிக்கக்கூடிய தண்ணீர்லேயும் நீங்கள் இதே போல் நீங்களே கலந்துட்டு டாலர் சிம்பிளையும் வந்து வரைஞ்சி வச்சிடலாம். அவர் ஜஸ்ட்டு குளிச்சாரு அப்படின்னா போதும். குழந்தைங்க குளிக்கும்போது நீங்கள் ஜஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். டாலர் சிம்பிளில் வரையணுன்ட்டு அவசியம் வந்து கிடையாது. ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க, ஆல்ரெடி குளித்ததுக்கப்புறம் தான் பார்க்குறீங்க, இரவு தான் பார்க்குறீங்கனாலும் கவலைப்படாதீங்க. இது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைனா முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க. ஏன்னா நாளைய நாள் முழுமையுமே நமக்கு வந்து இந்த பௌர்ணமி திதி வந்து இருக்குது. சரி, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா குபேரருக்கு உரிய ஒரு நிறம் அப்படின்னு வந்து சொல்லலாம். பணவசியத்தை தரக்கூடிய ஒரு நிறம்னு சொல்லலாம். இப்போ இந்த பேனாவை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி கண்கள்லேயும் முச்சந்தலையிலையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியில் நீங்கள் நம்ம தண்ணியில் டாலர் சிம்பிள் வரைஞ்ச பாருங்கள், அதே சிம்பிளை இங்கே வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நல்லா டார்க்காகவே வந்து வரைஞ்சிக்கோங்க. உங்கள் கணவர் விருப்பப்பட்டார்னா அவருடைய கையிலையும் கூட நீங்கள் இதை வரைஞ்சி விடுறது சிறப்பு. அடுத்ததாக நம்மளுடைய ஆள்காட்டி விரல், அதாவது அந்த பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி கொஞ்சம் மஞ்சத்தூளை எடுத்து இந்த டாலர் சிம்பிள் மேலே லைட்டாக வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுறீங்க. இவ்வளவு தான் நம்ம செய்ய வேண்டியது. இதை குளித்து முடிச்ச உடனேயுமே பண்ணணுமா அப்படின்னா அப்படி அவசியம் இல்லை. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அப்போ பண்ணுங்கள். இல்லைன்னா நாளைக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த சமயத்தில் இந்த சிம்பிளை வரைஞ்சி கொஞ்சம் இதில் மஞ்சத்தூளையும் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த குளியல் முறையே நமக்கு வந்து பணவசியத்தை கொடுத்துரும். கூடவே நம்ம இதை கையிலையும் எழுதியிருக்கிறதுனால இன்னும் நமக்கு பலன் அதிகமாக ஃபாஸ்ட்டாகவே வந்து கிடைக்கும்னு சொல்லலாம். அவசியமாக செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.